ஒரு அழகிய காலை பொழுதில் சூரியன் மிக அழகாக உதித்திருந்தான். அது ஒரு அமைதியான நாள். இந்த கிராமத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் மீனாவின் தந்தையின் நீதிக் கதைகளை கேட்க மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். அன்றைய நாளும் அவர்கள் அவனது கதையை கேட்க ஆவலுடன் ஆலமரத்தடிக்கு வந்தனர். மீனாவின் தந்தை ஒரு மரபு கதையாளர். அவர் பல சுவாரஸ்யமான கதைகளை ஊரின் குழந்தைகளுக்கு சொல்லி மகிழ்விப்பார். ஆனால் அந்த நாளில் அவர் முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகை இல்லாமல் ஒரு கவலை மட்டுமே தெரிந்தது. அதை பார்த்த மீனா கேட்டாள், அப்பா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கவலையா இருக்கீங்க? அதற்கு அவளது அப்பா சொன்னார், மீனா, நம் ஊரில் உள்ள ஐயர் குடும்பத்தின் புனிதமான விளக்கு காணாமல் போயிருக்கு. அந்த ஐயர் குடும்பம் ஊரில் மிகப் பெரிய குடும்பம். அவர்கள் வைத்திருந்த அந்த விளக்கு மிகவும் புனிதமானது. அது தலைமுறைகளாக அவர்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பித்தளை விளக்கு. அந்த விளக்கு ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யப்படும் ஒரு புனித பொருள். அது ஊரின் ஒளி விளக்காக கருதப்பட்டது. அதன் ஒளி ஊருக்கு நன்மை தரும் என நம்பப்பட்டது. இப்போது அந்த விளக்கு காணாமல் போனதால் ஊர் மக்கள் அனைவரும் கவலையிலும் அச்சத்திலும் மூழ்கினர். ஏதோ தீமை நடக்கப் போகுது என்று வீதிகளில் பேசத் தொடங்கினர். உடனே ஊர்காவலர் மணிகண்டன் விசாரணை தொடங்கினார். அவர் ஊரில் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரையும் விசாரித்தார். ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் கவனித்த மீனா, நான் என்னால் முடிந்ததை செய்யணும், நம்ம ஊருக்கு நன்மை செய்யணும் என தீர்மானித்தாள். அவள் யோசிக்கத் தொடங்கினாள். பின்னர் ஐயர் வீட்டு பின்புறம் உள்ள மல்லிகை தோட்டம் அருகே சென்றாள். அங்கு சில காலடி தடமரை கண்டாள். அந்த தடங்களை கவனித்த போது அது பெரியவரின் காலடிகள் என்பதை கண்டுபிடித்தாள். அதோடு ஒரு சிகப்பு களிமண் துண்டும் கிடைத்தது. அவள் உடனே நினைத்தாள், இந்த ஊரில் சிகப்பு களிமண் பயன்படுத்தி பொருட்கள் செய்யும் ஒரே மனிதன் குருதான். அதை உறுதிப்படுத்த அவள் குருவின் பட்டறைக்கு சென்றாள். குரு ஊரில் மண்பாண்டம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தவன். அவன் திறமையானவன், ஆனால் வறுமையில் வாடுபவன். அவளுடன் பேசிக் கொண்டிருந்த போது மீனா அவனின் கைகளில் சில சிராய்ப்புகளை கவனித்தாள். அது குறித்து கேட்டபோது குரு சொன்னான், மண்பாண்டம் செய்யும் போது கைகள் காய்ந்துவிட்டது என்று. மீனா எதையும் வெளியில் சொல்லவில்லை. ஆனால் அவள் சந்தேகத்துடன் தந்தையிடம் சென்றாள். பின்னர் தந்தையும் ஊர்காவலர் மணிகண்டனையும் அழைத்து மீண்டும் குருவின் பட்டறைக்கு சென்றனர். அப்போது குரு தனது தந்தையிடம் அழுது கொண்டு பேசிக் கொண்டிருந்தான். நான் தான் அந்த பித்தளை விளக்கை எடுத்தேன் அப்பா, வறுமையால் தவறான முடிவெடுத்துட்டேன் என்று வருந்திக் கொண்டிருந்தான். அதை கேட்ட குருவின் தந்தை அதிர்ந்து, ஏன் இப்படி செய்தே என்று கேட்டார். குரு கண்ணீர் மல்கச் சொன்னான், எனது குடும்பத்துக்காகத்தான். ஆனால் நான் மிகப்பெரிய தவறு செய்தேன், மன்னித்து விடுங்கள். இதையெல்லாம் மறைந்து கேட்ட மீனாவும் மணிகண்டனும் அதிர்ந்தனர். குரு தனது தவறை உணர்ந்து வருந்தியதால் அவர்கள் அவனை ஊர் மக்களின் முன்னிலையில் ஒப்புக்கொள்ளச் சொன்னனர். பின்னர் குரு அந்த விளக்கை ஐயர் குடும்பத்திடம் திருப்பிக் கொடுத்தான். ஐயர் மகிழ்ச்சியுடன் அந்த விளக்கை மீண்டும் வீட்டின் மத்தியில் வைத்து பூஜை செய்தார். ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். அவர்கள் குருவை மன்னித்து அவனுக்காக புதிய மண்பாண்ட பட்டறை ஒன்றை கட்டி கொடுத்தனர். ஊர்காவலர் மணிகண்டன் மீனாவை பாராட்டி, நீ நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்திருக்க என்றார். மீனா மெதுவாக சிரித்து, நான் செய்தது ஒரு சிறிய உதவிதான். அந்த விளக்கின் அர்த்தத்தை என் அப்பா சொல்லியதால்தான் அதன் மதிப்பு புரிந்தது என்றாள். அந்த நாள் முதல் மீனாவின் தந்தை வழக்கம் போல கதைகள் சொல்லத் தொடங்கினார். மீனாவும் தனது ஊருக்காக செய்த நன்மையால் பெருமைப்பட்டாள். அந்த கிராமத்தின் மாலை பொழுதில் ஒரு அழகான வானவில் தோன்றி அந்த நாள் நன்னாளாக முடிந்தது.